வந்துட்டேன். ஓகே ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சாமி. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே. ராஜி, பேர் ராஜியா? ஜெயராஜ். ஜெயராஜா? ஆமாம். சரி சரி. வீட்டில் கூப்பிட்றது ராஜின்னு. ராஜி அண்ட் நேம் வந்து ஜெயராஜ். ரெக்கார்டிக்கெல்லாம் ஜெயராஜ். ஆமாம். ஜெயராஜ். 41 வயசு 10 மாதம் 13 நாள் ஆகுது நீங்கள் பிறந்து. 21/8/1983 பிறந்திருக்கீங்க. வருடம், டேட் ஆஃப் பர்த்து. பிறந்த நேரம் வந்து பகல் 11:45. சரியா? நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கிய. லக்னம் வந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்கிய. ஓகே. துலா லக்னம். ரைட்டு. உங்கள் ஜாதக கட்டம் தெரியுதா? உங்களுக்கு ஜாதக கட்டை போட்டது தெரியுதான்னு பாருங்க. இல்லை, இது மொபைலில் இருக்கிறதுனால என்னால் தெரியல. நான் இது இந்த மாதிரி எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் ஆஃபீஸில் இருக்கிறப்ப லேப்டாப்பில் வந்துருப்பேன். நான் எனக்கு மொபைலில் இருக்கேன். மொபைலில் இருக்கீங்களோ? ஓகே ஓகே. கேள் கவனிங்க அப்படியே. நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி கூட அனுப்புகிறோம். ஓகே. சரி சரி சரி. இப்போ நல்லா கவனிங்க. உங்கள் துலா லக்னம், லக்னத்தில் சனி உச்சம், 2ஆம் இடத்துல குரு கேது, 4ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல ராகு, 10ல் செவ்வாய், 11ல் சூரியன் சுக்கிரன் வக்ரம், 12ல் புதன். இதுதான் உங்களுடைய ஜாதக கட்டம். லக்னத்திலே சனி இருக்காரு, சனி உச்சம் பெற்றிருக்காரு. எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கணும்னா போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். சாமி ஐயா, ரெக்கார்ட் போட்டீங்களா ஐயா? போட்டேன். போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் சாமி. அடுத்து வந்து இந்த லக்னாதிபதி 11ஆம் இடத்துல போய் சூரியனோட சேர்ந்து ஆட்சி பெற்றதுனால நண்பர்கள் நிறையா இருக்கா சாமி உங்களுக்கு? ஹலோ, கேட்குதா நான் பேசுகிறது? இல்லை, கேளு. சரியில்லைன்னு சொல்லிட்டே வாங்க. நண்பர்கள் நிறையா இருக்காங்களா? நண்பர்கள் ஊர் நட்புங்கிறது எப்படின்னா, தேவையான நட்பு வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். நமக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லை, நம்ம உதவி செய்கிற மாதிரி நட்பு வச்சுருக்கீங்களா? ரெண்டு சைடு இருக்குது. ஏதாவது இப்போ நண்பர்கள்ட்ட ஏதாவது பணம் கொடுத்து கொடுக்காம இருக்காங்களா? உதவி செஞ்சுருக்கீங்களா அதாவது நண்பர்களுக்கு? கொடுக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கு சாமி. ரைட். குரு கேது. ஏதாவது கோயில் குளத்தில் போய் உட்காந்தா உங்களுக்கு ஏதாவது உட்கார்ந்த உடனே ஏதாவது உடம்பு புல்லரிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, ஏன்னா அந்த இங்க லைன் சித்தி விநாயகர்னு சிங்கப்பூர் ஒரு கோயில் இருக்கு. அங்க போனாலே கண் கலங்குதா? கண் கலங்குதுல்ல? ரைட். அந்த மாதிரி கண் கலங்கும் போது கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துடணும். சரி. இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல சந்திரன். அதாவது தாய் மேலே அதிக பற்று உள்ளவர்களாக இருப்பீங்களா? ரைட். இது உங்களுடைய ஜாதகம். எடுத்து சூரியன். ரைட்டு. 10ல் செவ்வாய். ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா ஊரில்? ஒரே இடம் தான். எனக்கு பூர்வீக சொத்து இல்லாம நான் சொந்த உழைப்புல ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கேன். இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா? அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு பக்கத்தில் தண்ணி ஏதாவது இருக்கா? நீர் சோர்சஸ் இருக்கா? நகர்னா அதை டேப்பு தண்ணி வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்களா? நல்ல தண்ணி இருக்கா? அதே போர் நல்ல தண்ணி வாய்ச்சிருக்கான்னு கேட்குறேன். தண்ணி ஈஸியாக இருக்கு பாருங்க. பார்த்துக்க. அப்படி இருக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு அமையும். ஓகே. ரைட் சாமி.
சொல்லுங்க. இப்போ நம்ம கேய் போயிருமா? 1ஆம் பாவம் சுக்கிரனா? சுக்கிரன் 2 வந்து கேது, 3 வந்து 6 12. 2ஆம் பாவம் 2 1 கேது 2ஆக இருக்கார், அது 6ஆக இருக்கார், 12ஆக இருக்கார். அப்போ சேமிக்கக்கூடிய எண்ணம் அவருக்கு உண்டா? டெபாசிட் ஏதாவது பண்ணுவீங்களா? அதுக்குதான் கேட்டேன். ஆனா அதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு அமையாம நின்றுட்டு இருக்கேன். டெபாசிட் பண்ண வேண்டும், ம். கையில் வைக்கக்கூடாது. ஆ. உங்கள் ஜாதக பிரகாரம் கையில் பணம் வச்சுருந்தா செலவு வரும். ஓ. அதனால் அதை டெபாசிட் பண்ணிடணும், இல்லைன்னா ஏதாவது நகையோ பொருளோ வாங்கிடணும். ம். எந்த ஒரு விஷயத்துக்கு தயங்குவீங்களா? தயங்குறதுனால எனக்கானது அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா நான் 4 பேர்ட்ட விசாரிச்சு அந்த மாதிரி தான் முடிவு எடுப்பேன். உடனே தப்பு உடனே எடுக்க மாட்டேங்க, தயங்கி யோசிச்சு பல தடவை யோசிச்சு எடுக்கக்கூடிய ஆள் நீங்கள். ஆமா. ரைட். 2ஆம் பாவம் குரு, புரட்டாதி உத்தரட்டாதி சுக்கிரன். டேஸ்ட்டாக நல்லா சாப்பிடுவீங்களோ? ஆமா. ரைட். 2ஆம் பாவத்தில் குரு இருக்கலாம் சாமி, சனியாக இருந்து சுக்கிரனாக இருக்குது. இவர் அசோக் சாமி சாமி குருவாக இருக்குது, அதுவும் சனியாக இருந்து சுக்கிரனாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டு. அது சனியாக இருந்தால் பழைய குழம்பு நல்லா சாப்பிடுவீங்களா? ஆ, மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவீங்களோ? ம். ரைட். 3ஆம் பாவம் புதன், நல்ல அறிவு, மனசு, கொஞ்சம் கூச்ச சுபாவம் உண்டு. 4ஆம் இடம் குரு நல்லா இருக்குது. நீங்கள் பூர்வீகம் உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது ஸ்கூலு, ஏதாவது கோயில் ஏதாவது இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில்? கட்டியிருக்கிற வீடா எங்க வீட்டுக்கிட்டயா? உங்கள் வீட்டுக்கிட்ட? என்னோட சொந்த வீட்டுக்கிட்ட ஸ்கூல் இல்ல, குளம் எய்தாப்புல, குளம் பக்கத்துல தண்ணி டேங்க் அப்படி இருக்கு. இருக்கு. கோயில் இருக்கா? கோயில் ஒரு 200 மீட்டர்ல இருக்கு. கோயில் பக்கத்தில் இருந்து பக்கம் இருக்கும். சரியா? ரைட் ரைட். 5ஆம் பாவம் சுக்கிரன் கேது மறுபடியும் சனி. ஏதாவது லவ் பண்ணீங்களோ? லவ் கடைசியில் ஃபெயிலியர் ஆச்சா? ரைட். அடுத்து 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் சனி. சரி, அடுத்து வந்து கடுமையாக உழைப்பை ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அந்த வேலையை கடைசி வரைக்கும் போராடுவீங்களோ, வேலை முடிவே தீர்வீங்களோ? அந்த மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு நபர், கடுமையாக உழைக்கக்கூடியவர். ரைட். 7ஆம் இடம் சந்திரன். அடுத்தவங்களை அதிகமாக நம்பாதையா? சரியா? ஓகே. நம்பிக்கையான ஆளுகளை மட்டும் நம்புங்கள். ரைட். 7 8ஆம் பாவம் குரு பகவான். எதற்காவது தங்கம் பொருள் இதை கொடுக்கும்போது யோசிங்க. சரியா? பொருளை கொடுக்கும்போது பல தடவை யோசிங்க. ரைட். 9ஆம் பாவம் அடிக்கடி கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கம் உங்களுக்கு உண்டு. ரைட். 10ஆம் இடத்துல குரு, 10 தொடர்பு. தொழில் நல்லா இருக்கும், தொழில் விதியமான முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி பெறும். தொழில் போனோன்னு ஒரு வேலையில் சேர்ந்தீங்களா, அப்போ போய் ஒரே வேலையில் இருக்கீங்களா? அது மாற்றங்கள் உண்டு. என்னோட 2010 மார்ச் மாசம் 9ஆம் தேதி சிங்கப்பூர் இறங்கினதுல இருந்து நான் ஒரு கம்பெனியில இருந்தாலும் அந்த கம்பெனி மூலியமா நான் பல இடங்களுக்கு போறேன். மினிமம் 3 மாசம், மேக்சிமம் 6 மாசம் மாறிட்டே இருக்கும் சாமி. உங்களுக்கு வேலை பாருங்க, மாற்றிக்கிட்டே இருக்கு. இடமும் ஆபீஸ்ல இருந்தாலும் சீட்டு மாறி உட்காருவேன். ஒரு பில்டிங்ல இருந்தா பில்டிங் டு பில்டிங் மாறுவேன். மாறிட்டே இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீடு மாறுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு மாறுதல் இருக்கு. சரி. 11ஆம் பாவம் சந்திரன். அது நல்லா இருக்கு. மாற்றம் உங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும், ஒரே இடத்துல நிலையானதாக இருக்காது. சரியா? உங்களுக்கு அதனால தப்பு இல்லை. பயமெல்லாம் பயப்படாது, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ பாருங்க, 10ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட டிசைடிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால பயப்படுறாரு பாருங்க தொழிலெலாம். சரி. ஆனால் இருந்தாலும் வந்து 10ஆம் பாவம் வந்து இந்த வர்றேன்
10ஆம் பாவம் டிசைடிங் ஃபேக்டர் பூராட ஒன்றா மாறுறதுனால இவர் என்ன செய்ய முடியாது. 10ஆம் பாவம் வந்து குரு விசாகம் 10, சனி அனுசம் 12, பூராட 1, எதிர்பாராத ஏதாவது மாற்றங்கள் இருந்துக்கிட்டு அப்படியே இருக்கும். ஆனால் இவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பயப்படாதீங்க. 1-5 தானங்க தொடர்பு கொள்ளுது. இது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. கடைசியில் உள்முனை தொடரும் போது 6, 7 இப்படி காட்டுது. அனுசுவனி 6, பூசணி 6. அதனால வேலையில் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு எடுத்துக்கிறணும். 11ஆம் பாவம் நல்லாத்தான் இருக்குது. 11ஆம் பாவம் வந்து சந்திரன், அஸ்தம் 11, விசாகம் 10, கேட்டை 2. அதனால் நல்லா சேமிக்கணும், பணத்தை டெபாசிட் பண்ணணும், பொருளால் ஆக்கணும். அதனால் இவருக்கு நல்லா வந்துடும். 12ஆம் பாவம் பாருங்கள், அனிசம். சனி வந்து அனுசம் 12, அவிட்டம் 4, ரோகிணி 7. அப்போ வந்து பயணங்கள் இருக்குது, அவருக்கு பயணங்கள் இருக்கும். ஆனால் அதனால் பயப்பட தேவையில்லை. இவருடைய ஜாதகத்தில் பயப்படுறதுக்கு எந்த விதமான பயமும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜாதகம் வந்து நல்லாத்தான் இருக்குது. பட் சில கஷ்டங்களை அப்பப்போ அனுபவிக்கிறார். ஒரு 8 தொடர்புல வந்ததுனால பண ரீதியாகவோ சில கஷ்டங்களை அவர் அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், சூரியன் வந்து கேது, சந்திரன். அப்போ வந்து இவங்க சந்ததியில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஃபேமிலியாக தானே இருக்கும். சந்திரன் 7, 11. அம்மா வந்து நல்ல நல்ல மனநிலை உள்ள தாயை அவங்களுக்கு அமைஞ்சிருக்குமா இல்லையா. அதே மாதிரி செவ்வாய் வந்து 4, 8, 12, மறுபடியும் 6, 12. சகோதரர் உடன்பிறப்புகள் வந்து இவளுக்கு உதவி செய்வாங்க. 7, 11. சரியா, இவரும் உதவி செய்வாருன்னு அர்த்தம். சுக்கிரன் அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ இதில் தசையை பார்ப்போம். இப்போ என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள். பூரட்டாதி தசையா சாமி? 2035 வரைக்கும் பூரட்டாதி. 2035 பூரட்டாதி வந்து என்ன வச்சுருக்கு? உத்திரட்டாதி சனி ப்ளஸ் சுக்கிரன் 2, 4, 5 இருக்குது. செலவு இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, ஓரளவு சேமிப்பு இருக்குது, சில செலவுகள் சுபகாரியங்கள் செலவு இருக்குன்னா காட்டுது. அதே மாதிரி இப்போ நடக்கிற புத்தியை பாருங்கள். ரேவதி புத்தி இப்போ கொஞ்சம் சரியில்லை பாருங்கள். எப்போ இருந்து 29/1/2024 6/5/2026 வரைக்கும் சில எதிர்பாராமல் சில கஷ்டங்கள் செலவுகள் இருந்து ஆயிடுச்சா? அப்போ இந்த காலகட்டங்களில் எதிர்பாராமல் சிலருக்கு செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வரை இருக்கு? 2005 மாதம் வரைக்கும் இருக்குது. இன்னும் 1 வருஷத்துக்கு, இன்னும் மே மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த புத்தி, ரேவதி புத்தி சரியில்லை. யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கலோ எந்ததையும் கைமாற்றி வாங்கினாலும் அதை உடனே கொடுக்கறதுக்கோ சில பிரச்சனைகள் வரும். இருக்கா இல்லையா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்போ இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ரேவதிக்கு அடுத்து அஸ்வினி வரும்போதும் அப்படித்தான் இருக்குது. பரணியும் அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் சுமாரான காலங்கள் தான் பார்த்து இருந்துக்கிறணும். சரியா? எப்போ வரை நமக்கு பரணி வரைக்கும் 2029 வரைக்கும் சுமாராத்தான் போகுது. 2029 வரைக்கும் 2029 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செலவு இதுதான் இருக்கும். சம்பாத்தியம் இருக்குது, செலவு இருக்குது. 2029க்கு பிறகு வரும்போது கார்த்திகை புத்தி, சூரிய புத்தி வரும்போது நல்ல லாபங்கள் கொடுக்குது. சரியா? பொருள்களை வாங்கி போடுங்க சாமி. உங்கள் ஜாதக பிரகாரம் ஏதாவது இடம் பொருள் வருமா இல்லையா? தங்கம் அந்த மாதிரி வாங்கி வைங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார், கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு லாரி பிசினஸ் பண்ணணும்னு ஆசை சாமி. அதுக்கு வாய்ப்பு எதுக்கு லாரி வாங்கி விடணும்னு சாமி ஒரு கேள்வி கேட்குறாரு. லாரி வாங்கி ஓட்டலாமான்னு கேட்குறாரா இல்லையா?
லாரி அப்படின்னால எத்தனாம் பாவத்துக்கு போகணும் நம்ம? 4ஆம் பாவமாங்க. 4ஆம் பாவத்தை போய் பாருங்கள். இப்போ 4ஆம் பாவ கொடுப்பன என்ன இருக்குது? குரு இருக்கா? எல்லாம் சனி 6 12 சுக்கிரன் 1 5 மாறிடுதுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாரி வந்து பூரட்டாதி 4 4 8 12 இருக்கிறதுனால ஏதாவது வாகனம் ஓட்டணும்னு வச்சு ஓட்டணும்னு இருக்கும். அது 6 2 4 லாபம் வரும். கடைசியில் அது பரணி 5 இருக்குது. பரணி 5 ஆயிருது. அப்போ அதிகமான லாபம் இல்லை இல்லையா? ஒரு வாகனத்தை வாங்கி ஓட்டணும்னா அதிகமான லாபம் கிடைக்காது சாமி. வாகனம் வாங்கி ஓட்டுனா எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது. உள்முனையா திரும்பி இப்போ வரைக்குமா இல்ல இப்ப இந்த காலகட்டத்துல இல்ல எப்போதுமே வா? எப்பயுமே உங்களுக்கு வந்து வாகனம் வந்து அதிகமான லாபத்தை கொடுக்காது. அதனால அதெல்லாம் வேண்டாம். எனக்கு 2வது வருமானம் ஒன்று வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 2வது வருமானம் வேணும் அப்படின்னா ஏதாவது லோக்கல் ஊரில் இடம் வாங்கி போட்டு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி கட்ட முடியுமா? எனக்கு இதுல லாபம்னு சொல்ற மாதிரி இல்ல. லாரி வாங்கினாலே அதுல பெருசா லாபம் இருக்காது. ஆனா ரொட்டேஷனுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, இவர் கேட்கறதுல உத்திரட்டாதி வந்து 2 4 வருமானம் வரும். மிருகசீரிசை 8 வச்சிருக்கு, அஸ்தம் 11 வச்சிருக்கு. 8 11 எதிர்பாராமல் வரவு வரும், எதிர்பாராமல் செலவு வரும். பரணி வந்து 5 ஆகி மகம் 10 ஆகி அனுத்தம் 12 ஆகுது. 2வது தொழில் பண்ணணும்னு கேட்குது பாருங்க. 12 செய்ய வைக்கும்ல, எண்ணத்தை தூண்டுதா இல்லையா? அது யாரு பார்த்துக்குருவா? என் கூட பிறந்த சகோதரர் பார்த்துப்பாரு. இவர் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். கூட பிறந்த சகோதரர் அண்ணனா தம்பியா? சரி, மூத்தவர் இல்லையா? இவர் 11ஆம் பாவத்தை போங்க அப்படியே சாமி. சந்திரன் 7 11 7 11. குரு என்னவா வச்சிருக்காரு? இதே கொடுப்பனை அங்கேயே கொண்டு போய் காட்டுறாரு பார்த்தீங்களா? 10 12 அஸ்தம் 11 விசாகம் 10 கேட்டை 2. அவருனால தப்பு இல்லை, அவருனால நல்லவர் தான் சாமி. உங்களுக்கு அன்னையினால தவறு இல்லை. அவரை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். வேற ஏதாவது பிஸ்னஸ் யோசிங்க. இல்ல, அவரு டிரைவரு, நானும் அந்த தொழில இருந்திருக்கேன். அதனால எனக்கு இது மட்டும் தான் தெரியும். தெரிஞ்ச தொழிலுங்கிறதுனால நான் இதை முன்னெடுக்கிறேன். வேற எந்த தொழிலும் நான் ராஜி, இதுல அந்த அளவுக்கு உனக்கு லாபம் இல்ல ராஜி, நஷ்டம் தான் வரும். லாபம் இல்லையே ஐயா, அந்த அளவுக்கு லாபம் இல்ல. அதனால அது வேணா லாரி மைண்ட் எடுத்து. லாரியில நஷ்டம். லாரி வாங்கினீங்கன்னா லாரி வந்து லாரியில அதிகமான லாபம் இல்லையே ஐயா. இங்க ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். இப்போ 11ஆம் பாவம் புதன் 3 9 தொடர்பு கொள்ளுதுங்க. சரி. இப்போ இவர் வண்டி தொழில் தான், சந்திரன் பயணம் தான். அப்படிங்கும் போது இவர் ஒரு சொபஸ்டிகேட்டட் கார் வாங்கி ஓட்டலாம் இல்லைங்க லாரிக்கு பதிலாக? புதன் கார் தானுங்க. புதன் வந்து 3 9 2 12 ஓடும். ஆனால் வியாழன் 10 12 மதம் 1 இருக்கு. உள்முனை தொடர்பு போய் குருவை பிரித்து பார்த்தோம்னா 10ஆம் பாவமும் 1ஆம் பாவம் ஆகுது. அதே மாதிரி கேட்டையை போய் பிரித்தோம்னா 11 2 6 2 4. அதாவது ஒரு முக்காவாசி வந்து ஒரு அதாவது ஒரு 60% நல்லா இருக்கு. புதனுக்கு பதிலாக லாரிக்கு பதிலாக இப்போ சுக்கிரனை பாருங்க. சுக்கிரன் தான் வாகனம். சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஆள் வச்சு ஓட்டணும்னா கடின உழைப்பு தாங்க. அது 12ஓட தொடர்பு கொள்ளுது இல்லைங்க. சனி 6 12 மாறி. இப்போ சுக்கிரன் வந்து பாருங்க 6 12 ஆகுதா? கடினமான உழைப்பு. கேது 2 வச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கும். ஆமாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, லாபம் வரலனாலும் பரவாயில்ல, ரொட்டேஷனுக்கு பணம் வருமானு கேட்குறாரு. அது வரும், ஆனால் நிறைய லாபம் இருக்காதுன்னு சொல்லிடணும் நம்ம. அதனால பாதிப்பு இல்லையா? லாரி என்னை பொறுத்தளவுக்கு, லாரியை பொறுத்தளவுக்கு அது சம்பாரிச்சு அதுவே சாப்பிடும். கொஞ்சம் தான் நம்மளுக்கு கொடுக்கும். அது ஒரு அசட்டா மாறி
நம்மளுக்கு ஒரு தெம்பை கொடுத்துருவாங்க. அதுதான் அதோட. நமக்கு ஒரு வண்டி வச்சிருக்கோங்கிற பேர் இருக்கும். வண்டி அதன் மூலயமா காசு ரொட்டேஷன் எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல வரேன். அதான் உங்களுக்கு அதான் இது வந்து பெருத்த லாபம் இல்லை, ஆனால் ஓரளவு தான் லாபம் கிடைக்கும்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த 12 மட்டும் வராமல் இருந்தால் வாங்கி ஓட்டுங்க, 2 வண்டி ஆயிரும். சரி, வேற தொழில் ஏதாச்சும் செய்யறதுக்கு எனக்கு வேற தொழில் தெரியாது. அந்த தொழில் தெரியாத தொழில நான் முன்னெடுக்க முடியாது. அப்ப 2வது வருமானம்னு ஒண்ணு வேணும்னா நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு வந்து இப்போ வந்து சமயவருக்கு வந்து 10ஆம் பாவம் கொடுப்பேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சனி குரு விசாகம் 10ங்க. அனுசம் 12. அனுசம் 12ங்க. பூராட 1. அப்போ 2வது தொழில் பண்ணாதான் இவர் என்ன செய்ய முடியும், லாபம் இல்லை. 2வது தொழில் பண்ணுனா 1 சுயமாக தொழில் பண்ணலாம், அவ்வளோதான். அவர் கௌரவத்துக்காக பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ விட்டுற வேண்டியதான், செய்யலாம், அப்படித்தான் சொல்லணும். ஆமாங்க. சரியா? பாதிப்பில்லை, அது பாதிப்பில்லை. தொழில போய் பண்றதுக்கு அவர் தெரிஞ்ச தொழில் லாரியே பண்ணலாம். ரொம்ப புது வண்டி எல்லாம் போட்டுறாம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி தானே போடுற மாதிரி வரணும். சனி வந்தா அப்படித்தான் வரும். செகண்ட் ஹேண்டாத்தே அவர் புதுசா வராது, புது லாரி வாங்க முடியாது, புதுசு வாங்கினது செகண்ட் தான் ஓடும். அதுவே அதுல ஃபினான்ஸ் போட்டு அது சம்பாதிச்சு அதுவே கட்டிக்கும். எனக்கு அதுல இருந்து 10 பைசா வராது. ஆனா அந்த லாரி இருக்குங்கிற ஒரு தெம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான். ஒரு 3-4 வருஷத்துல வந்து அது எனக்கு ஒரு அசட்டா மாறிடும். லாரி வாங்கின காசை லாரியா அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைக்கு? லாரி வாங்கி லாரி கடனுக்கு லோனுக்கு எடுக்கிறாரு, லோனுக்கு லாரி எடுக்கிறாரு. அந்த லோனை அடைக்கக்கூடிய வருவாய் அந்த லாரினாலே கிடைக்குமா? அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 12 காட்டுது, செலவு வரும். இவருக்கு வந்து 6ஆம் பாவ கொடுப்பனை எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை பாருங்க. 6-12 தொடர்பு, 4-6-12 தொடர்பு, 7-11 தொடர்பு. அப்போ இவர் வந்து அந்த கடன் வாங்கினா கடன் இருக்குத்தானே செய்யும். கடன் லாரி குறையாது தம்பி. நீ லாரி வாங்கினா கூட உனக்கு 40% தான் லாபம், 60% நஷ்டம். கடன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் பெருத்த லாபம் இருக்காது. ஆனால் அதுதான் வேணும்னா செய்யலாம், தப்பு இல்லை. கர்மா அதே சொல்லு. அதனால எனக்கு வருமானம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல சாமி. நான் என்ன கேட்கறேன், நீங்க வருமானம் என்ன மேலும் கொண்டு என்ன நஷ்டத்துல விட்டுருமான்னு கேட்கறேன். அதுதான் என்னோட கேள்வி. அதாவது வாங்குறேன் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு 2023 அந்த ரேஞ்சில எனக்கு வந்து அது என்னது இந்த ஷேர் டாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஷேர் மார்க்கெட், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு எனக்கு ஒரு இது வந்துச்சு. அப்படி வந்தப்ப நான் வந்து 2 இடத்துல ஜாதகம் பார்த்த பிறகு இல்ல இப்போதைக்கு உங்களுக்கு கூடாது, நீங்க கம்முன்னு தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த 1 வருஷத்துல அந்த தகவல் வந்துச்சு. அந்த ஷேர் மார்க்கெட் பண்ண பையன் வந்துட்டு 80 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு எல்லாரையும் போட்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப நான் வந்து ஒரு நிம்மதியா இருந்தேன். உங்களுக்கு எனக்கு இந்த யோசனை வந்துச்சு. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுன்னு அடியோட இதாயிரும். அதுதான் அப்ப எனக்கு தடுத்தாங்க எல்லாரும். அதனால நான் அதையும் விட்டுட்டேன். அடுத்து எனக்கு தெரிஞ்ச தொழிலுங்கிறதுனாலதான் எனக்கு இதுல முனைப்பா இருக்கேன். நான் முனைப்பா இருங்க, நான் தப்புன்னு சொல்லல. நஷ்டம் வராம இருக்குமா? நஷ்டம்னா என்ன கேட்கறது, என் கை காசு நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் இப்ப சிங்கப்பூர்ல. இதனால நான் சிங்கப்பூர் வேலையை விட போறது இல்லை. அந்த லாரியும் அங்க உங்களுக்கு வந்து கடனுங்கிறது 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் கடனுங்கிறதுனால உங்களுக்கு கடனை கட்டிக்கிட்டே கடன் வாங்கி அதில் சம்பாரித்து கட்டிக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 6ஆம் பாவம் இப்போ நீங்கள் அந்த பொருளை வாங்கினீங்கன்னா அதில் கடன் இருக்கும். நான் கேட்கறது என்னோட
வாழ்நாள் முழுக்கவுமே இப்படிதான் என்னோட நிலைமையா இல்ல இது ஒரு காலகட்டத்தை மறைச்சிருந்தானான்னு கேட்குறேன். இல்லை தசா புத்திகள் வரும்போது வரும் இல்லையா, வாழ்நாள் வாழ்நாள் வாழ்நாளில் தசா புத்தி தான் உங்களுக்கு சொல்லும். உங்களுக்கு தசா புத்தி இப்போ சரியில்லை இல்லையா, 2029 வரைக்கும் தசா புத்தி உங்களுக்கு 2029 வரைக்கும் தெரியல சரியில்லை இல்ல. சரி, அப்ப முயற்சி கைவிட்டு 2029 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதுக்கடுத்து பண்ணுங்க, அதுக்கடுத்து செய்யுங்க. இல்ல அதெல்லாம் சாமி, இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்க வந்தது, நான் லாரி வாங்கி இப்ப முனைப்பா இல்ல, ஆனா எனக்கு 2வது வருமானம் வேணுங்கிற மைண்ட் எனக்கு இருந்துகிட்டே இப்போ இருக்கு. வாங்கினீங்கன்னா நஷ்டமாவீர்கள். ஓகே, அப்படியே நிப்பாட்டிடுறேன். ஆனா அந்த 29க்கு அப்புறம் நான் வாங்கினேன்னா அப்படி இப்படிதான் இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? அது வேற மாதிரி இருக்கும். நீ 4 வருஷம் கழிச்சு திருப்பி வா, அப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் அமைதியா இருக்கும். 4 வருஷம் கழிச்சு நாங்கள் இருப்போம்ல, உங்களுக்கு அடுத்து அப்போ சொல்லிடுவோம் கண்டிப்பாக. இப்போ இருக்க சூழ்நிலை 4 வருஷத்துக்கு நல்லா இல்லை. கடன் நீங்கள் வாங்கினீங்கன்னா கடன் வளர செய்யும். இல்ல ஐயா, தெளிவா புத்தி வச்சிடலாங்க. இந்த புத்தி ரேவதி புதன் புத்தி ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு டைம் சரியில்லைங்க சார். 20 சார் உங்களோட கட் ஆகுது சார், உங்களோட நெட் கட் ஆகுது. 2026 2024 இருந்து 6/5/2026 வரணும். கேக்குதுங்களா தலைவர் உங்க நெட் சுத்தமா கட் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் பாருங்க, ரேவதி புத்தி அதான் புதன் புத்தி 29/1/2024 6/5/2026 வரைக்கும் ரேவதி புத்தி நடக்குது. அப்போ 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் கையில் வச்சுருக்கிறதுனால கஷ்டத்தை அதிகப்படியாக்கும். 26 வரைக்கும் நீங்கள் பொதுமக்களோட எந்த வேலையை நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு நல்ல பேர் வராது, லாபம் வராது. இது புரிஞ்சா? சரி, இந்த புதன் புத்தி முடிஞ்ச பிறகு கேது புத்தி வரும் இல்லையா, கேது புத்தி அதே மாதிரி தான் இருக்குது, சுக்கிர புத்தி அதே மாதிரி தான் இருக்குது. என்ன செய்வியா? உங்களுக்கு இந்த டயத்தை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. கேது புத்தி அப்படி இருக்கு, சுக்கிர புத்தி அப்படி இருக்கிற 11/12/2029 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இல்லைங்களா? இப்போ இருக்கிறது காட்டிலும் கூடத்தான் செய்யும் அந்த காலகட்டம் வரும்போது. அதனால இப்படி நீங்கள் இறங்கிறாதீர்கள். சரியா? ஏதாவது பொருள் வாங்கி போடுங்க, காசு இல்லாமல் கடன் வாங்கி கூட பொருள் வாங்கி போடுங்க. ரெண்டாவது அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். 12ஆம் பாவத்தை காட்டுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஃபிளாட் ஏதாவது கிடைச்சா வாங்கி போட சொல்றாங்க, இல்லாட்டி ஜுவல்ஸ் வாங்கணும். அப்படி வாங்கி போடுங்க 29 வரைக்கும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்துக்குருவோம். வேற கண்ட்ரி மாறலாமான்னு கேளு, அது ஓகேவா? வேற நாட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அப்படித்தானே? இந்த வரேன் அங்க போனா இங்க இருக்கிற அங்கேயே இருக்குமா, அதே மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன். இப்போ நீங்கள் இப்போ வந்து நடக்கிறது வந்து ரேவதி 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பு, 8 9ஓட தொடர்பு. ரெண்டு 3ஓட தொடர்பு. இப்போ வேண்டாம், இந்த 2026 வரைக்கும் வேணாம். 2026 வரைக்கும். அடுத்தது இப்ப இருக்கிற வருமானம் எனக்கு நிலையா வரக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அதுல ஏதாச்சும் இடர்பாடுகள் இருக்கா? இப்ப இருக்கிறதுல வந்து உங்களுக்கு இடர்பாடு இல்லை, பயம்தான் இருக்கு. அதுதான் சாமி, பயம்தான் இருக்கு. அந்த பயத்தினாலதான் நான் 2வது வருமானம் எனக்கு இருந்துட்டுன்னா அந்த பயம் எனக்கு போயிடுமேன்னு யோசிச்சேன். இப்ப அந்த 2வது வருமானமும் கூடாது, அதுலயும் நட்டத்துல போய் முடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கனால இப்ப நான் அதை கைவிடுறேன். விட்டுட்டு சொல்கிற தெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களை வந்து சூப்பராக கொண்டு போயிடும். அதாவது திருப்பரங்குன்ற முருகன் இருக்கார் இல்லையா,
வள்ளி தெய்வானையோட மதுரையில. அந்த முருகனை பிடிங்க. அந்த முருகனை மனசில் வைங்க. அடுத்து வந்து புனர்வூச நட்சத்திரத்துக்குரிய காமாட்சி இருக்காள் இல்லையா, அன்னகாமு, காஞ்சி காமாட்சி இல்லை, காமாட்சி பொதுவாக, அல்லது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இருக்குல்ல, நெல்லையப்பர் மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, மூங்கில் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை வீட்டில் வச்சுக்காங்க. வீட்லயோ ஆஃபீஸ்லயோ மூங்கில் படத்தை வைங்க. மூங்கில் படம். ஓகே. அது உங்களுக்கு தொழிலில் பயமே இருக்காது. புனர்வூச நட்சத்திரம் அல்லது பெண் பூனை இருக்கும், அதாவது பெண் பூனை படம். பெண் பூனை படம் தெரியுமா? ஒரு அழகான பெண் பூனையா வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. படமா வச்சுக்கோங்க. இந்த பயம்ங்கிறது உங்களுக்கு வராது. சரியா? மூங்கில் கண்டு வளர்க்க முடிஞ்சா சின்னதாக கூட ஒரு தொட்டியில் வளங்க. சூப்பராக இருக்கும் தொழிலுக்கு. உங்களுக்கு அது நல்லா இருக்கு. உங்களுக்கு பாருங்க, ஸ்ரீரங்க பெருமாள் நல்லா இருக்காரு, நெல்லையப்பர் நல்லா இருக்காரு, மக நட்சத்திரம் அதுவும் நல்லா இருக்கு, பூர நட்சத்திரம் ஆண்டாள் நல்லா இருக்கு, ஹஸ்த நட்சத்திரம், நிறைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க ஆண்டவன். அதனால நீங்க நெல்லையப்பரை பிடிங்க. தொழிலில் பயம்ங்கிறது வரவே வராது. அதை செய்யுங்க. தம்பி, நீ திருச்செந்தூர் போலாமான்னு கேளு. அடிக்கடி போகல, போலாமான்னு கேளு. இப்போ 3 வருஷம் போக மாட்டேன். போகாதீங்க. திருச்செந்தூர் போகாதீங்க. திருச்செந்தூர் தான் அதிகமாக உங்களை இழுக்கும். திருச்செந்தூர் தான் உங்களை அதிகமாக இழுக்கும். இது வரைக்கும் 4 வாட்டி போயிட்டு வந்துட்டேனே. அங்கதான் இழுக்கும். போகக்கூடாது. அங்கே போகக்கூடாது. அங்கே போயிட்டு வந்தால் 2வது தொழில் பண்ணணும், 2வது தொழில் பண்ணணும்னு தோணும். போகாதீங்க. பூராட நட்சத்திரம் 6 சூப்பராக இருக்கு சாமி. அங்கே போங்க. அந்த பூராட நட்சத்திரம் நல்லா இருக்கு. திருப்பரங்குன்றம் முருகன் நல்லா இருக்கு. கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் நல்லா இருக்கு. பசுபதீஸ்வரர் ரெக்கார்டிங்ல வரும், நானும் எழுதிட்டு இருக்கேன். அது நல்லா இருக்கு. அவருக்கு எந்த கோயில் போகணும், எந்த கோயில் போக வேணும்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடலாமா? வரிசையா சொல்லி வரவா? சொல்லுங்க. வரிசையா சொல்லிட்டு வரவா? சொல்லிடுங்க. வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல கோயிலுக்கு போகக்கூடாது. அதாவது சரஸ்வதி இருக்கு இல்லையா, சரஸ்வதியை அதிகமாக வணங்கக்கூடாது. சரஸ்வதி வணங்கக்கூடாது. திருப்பைத்தாங்குடி திருவாரூர் கோயிலுக்கு போகக்கூடாது. யாராவது குழந்தை படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் கேட்டால் உதவி செய்யக்கூடாது. பேனா வாங்கி கொடுத்தேன், பென்சில் வாங்கி கொடுத்தேன்னு வாங்கி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஊருக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் செஞ்சுட்டு அவன் இப்படிலாம் செய்வேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. திருவாரூர் கோயிலுக்கு போயிட்டு தான் ஊருக்கு வந்தேன். ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். பையனோட புக்ஸ் எடுத்து ஃப்ரெண்டோட புக்கு பொண்ணு கொடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்து பரணி நட்சத்திரம், அதான் நெல்லி மரம், நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லி மரம், யானை படம் இதெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. பரணி நட்சத்திரம். விநாயகர் வந்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் பிரச்சனை இல்லை, விநாயகர் படத்தை வச்சுக்கலாம்.
ஒரு நிமிஷம் என்னன்னா, நான் அந்த அரச மரத்தடி விநாயகர்னு ஒண்ணு இருக்குமே, அதை வச்சிருக்கேன் சாமி. அரச மரம் பூச நட்சத்திரம். அது பூச நட்சத்திரம். ஆபீஸ்ல வச்சிருக்கேன். பூச நட்சத்திரமா? அதை வைக்கக்கூடாது. பூச நட்சத்திரத்தை அரச மரத்தை வணங்கக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து இன்னொன்னு சாமி, எங்க அம்மா வந்து என்னோட பொண்ணை வச்சிருக்காங்க, குழந்தைய. அந்த இதை வந்து வாட்ஸ்அப்ல அதை என் ஆபீஸ்ல வச்சிருக்கேன். 1 2 அதுக்கப்புறம் அம்பகரத்தூர் பத்திரகாளியம்மன் கோயில வச்சிருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஜேஷ்டா தேவின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம காஞ்சிபுரத்துட்டு இருக்கு அந்த கோயிலு, அந்த சாமியை வச்சிருக்கேன். ஜேஷ்டா தேவி அந்த சாமியை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சயன நிலையில இருக்கிற பெருமாள் வச்சிருக்கேன். சயன நிலையில இருக்கிற பெருமாள் வந்து எந்த ஸ்ரீரங்க பெருமாளா? இல்ல தெரியல அது. ஆமா, ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதா சயன. அது வந்து உங்களுக்கு யோகத்தை தரும். அது ஆனா ஸ்ரீரங்கமா எதுன்னு தெரியல, கருப்பு கலர்ல வந்துச்சு. ஆனா அதான் ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு யோகத்தை தரும். அவரை காலை பார்த்து இப்போ போனோன்னே ஸ்ரீரங்க பெருமாளை காலத்தானே பார்ப்பாங்க. அதனால அது நல்லா இருக்கு. ஆயிலி நட்சத்திரம் நல்லா இருக்கு, அதை வச்சுக்கலாம். அதை வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. எதாவது வச்சுக்கிற கூடாது அப்படின்னா பரணி நட்சத்திரம். ஐயா கொஞ்சம் ஐயா நீங்க வரிசையா சொல்லிடுங்க. அவரு ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க வரிசையா சொல்லிடுவாங்க. நான் வரிசையா சொல்லிட்டே வரேன் பாருங்க. பரணி நட்சத்திரமான சரஸ்வதியை வணங்கக்கூடாது. சரஸ்வதி சமமான நோட்டு புத்தகங்கள்லாம் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்யக்கூடாது. சரியா? 2வது, பரணி நட்சத்திரம் நெல்லி மரங்களையும் நெல்லிக்காய் இந்த மாதிரி ஊறுகாய் இதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. சரியா? சரி. அடுத்து ஆண் யானை படத்தை வச்சுக்கிற கூடாது. பரணி நட்சத்திரங்கிறதுனால திரு ஆவினன்குடி அப்படிங்கிற பழனியில் இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற திரு ஆவினன்குடிக்கு போகக்கூடாது. 3வது, கார்த்திகை திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம். திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம், மயிலை வழிபாடு செய்யலாம், மயில் படத்தை வச்சுக்கிறலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் கோயிலுக்கு போகக்கூடாது. ரேவதி நட்சத்திரத்துக்கு நாயர் நாவல் மரம், நாகம் இந்த மாதிரியான படங்களை வச்சு வழிபாடு செய்கிறதோ இதோ செய்யக்கூடாது. ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள கோயில் நம்ம போகிறது நல்லது இல்லை. சரியா? திருவானைக்காவல். சரி. அடுக்கடுத்து மிருகசீரிசம். கருங்காலி இந்த மாதிரியான கொடுக்குறாங்கன்னா வாங்கி போட்டுக்கிறலாம். கருங்காலி வச்சு பயன்படுத்திக்கிறலாம். சரியா? கருங்காலின்னு சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். கோழி சாரைப்பாம்பு இந்த மாதிரியான ஓகே, அது நல்லா இருக்குது. மிருகசீரிசம் நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திர கோயிலுக்கு போகக்கூடாது. செங்காலி மரத்தை வைக்கக்கூடாது. ஆண் நாய்க்கு ஏதாவது நாய் வளர்க்கக்கூடாது. நாய் வளர்க்கக்கூடாது. நாய் வளர்த்தா டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். புனர்வூசம் சூப்பர். மூங்கில் கண்டை வளர்க்கலாம். நெல்லையப்பரை வணங்கலாம். பெண் பூனை படத்தை வச்சுக்கலாம். பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தை வழிபாடு செய்யக்கூடாது. அரச மர வழிபாடு நமக்கு நல்லதில்லை. அடுத்து பூசத்துக்கு அடுத்து ஆயிலியே நல்லா இருக்குது. ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், அது நமக்கு நல்ல உயர்வை தரும். அடுத்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் சூப்பராக இருக்குது. ஆலமரம். சுக்கிரனை வழிபாடு செய்யலாம். கழுகு படத்தை இருந்தால் வச்சுக்கலாம், பணம் வரும். அடுத்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரமும் நமக்கு நல்லா இருக்குது. மக நட்சத்திரம் ஆலமரம் கழுகு இதெல்லாம் சூப்பராக இருக்குது. திருக்கருக்காவூர், முல்லைவாசல், கீழப்பழுவூர் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் ஆண்டாள், அது சூப்பர். ஆண்டாளை வழிபாடு செய்யலாம். பார்வதியை வழிபாடு செய்யலாம். பெண் கழுகு படம் இருந்தால் வச்சுக்கலாம். பூரம். அடுத்து பூரத்துக்கு அடுத்து உத்திரம். உத்திர நட்சத்திரம் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். ஐயப்பனுக்கு எருது படம் வச்சுக்கலாம். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு நல்லது தான்.
அடுத்து அஸ்த நட்சத்திரம் நல்லா இருக்குது. அஸ்த நட்சத்திரத்துக்கான பருந்து படத்தை நம்ம வச்சுக்கிடலாம், அது நல்லா இருக்குது. ஆலங்குடி தொட்டியம், திருச்சியில் உள்ள தொட்டிய மரகத ராஜேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு. சுவாதி நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்துக்கு போகக்கூடாது, சித்திரை நல்லா இல்லை. வில்வ மரத்துக்கு வில்வ மரம் விஸ்வகர்மா கோயிலுக்கு போகக்கூடாது, வில்வ மரம் இருக்குதுன்னு நம்ம போய் அதை சுற்றி எதுக்கும் சாமி கும்பிடக்கூடாது. சுவாதி நட்சத்திரம், சுவாதி நல்லா இருக்குது. அதாவது இங்கே சுவாதி நட்சத்திரம்னா எங்கே போகணும்? மருதமரம் இருக்கக்கூடிய கோயில். இங்கே விநாயகர் இருக்கார் இல்லையா, கற்பக விநாயகர் கோயில், கற்பக விநாயகர் வச்சுக்கலாம், பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்கு இல்லையா, மருதமலை கோயிலுக்கு போகலாம். சுவாதி நட்சத்திரம். அடுத்து விசாக நட்சத்திர கோயிலுக்கு கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போகக்கூடாது. எந்த முருகன்? திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகக்கூடாது, அது நமக்கு நல்லதில்லை. அடுத்து அனுச நட்சத்திரம் பரவாயில்லை, திருவண்ணாமலைக்கு போகலாம். அடுத்து அனுசத்துக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு போகலாம். திருப்பாய்த்துறையில் உள்ள கரூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பாய்த்துறைக்கு போயிட்டு வரலாம், பொருளாதாரம் கிடைக்கும். அடுத்து மூல நட்சத்திரமும் பரவாயில்லை, போயிட்டு வரலாம், வழிபாடு செய்யலாம், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். அடுத்து பூராட நட்சத்திரமும் நல்லா இருக்குது, பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம், கரூருக்கு போகலாம், குரங்கு படம் வச்சுக்கலாம். உத்திராட நட்சத்திரம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம், தப்பில்லை. அடுத்து உத்திராடம் திருவோண நட்சத்திரமும் தப்பில்லை, பெண் குரங்கு. திருவோணமும் நமக்கு நல்லது தான், ஆனால் அதிகமான பொருளாதாரம் கிடைக்காது. அடுத்து அவிட்ட நட்சத்திரமும் நமக்கு ஓரளவு நன்மையை சேரும். அவிட்ட நட்சத்திரனுடைய கோயிலுக்கு போகலாம், ஆனால் அதிகமான பணம் நமக்கு. ஈரோடில் இருக்க கொடுமுடி கோயிலுக்கு போகலாம், உடம்புக்கு சௌகரியம் வேணும்னா போகலாம். சதய நட்சத்திரம் 8-6 கண்டிப்பாக போகவே கூடாது. சதய நட்சத்திர கோயிலாக இருக்கக்கூடிய குளித்தலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகவே கூடாது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகலாம், தப்பில்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகக்கூடாது, ரேவதி நட்சத்திரத்துக்கு போகக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரம்னா காமதேவன் படத்தை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. சிவாயம் திருச்சி பக்கத்தில் இருக்கிற சிவாய கோயிலுக்கு, கும்பகோணம் தஞ்சை கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது. அடுத்து ரேவதி நட்சத்திரமாகிய இலுப்ப மரத்தை வழிபாடு செய்வது நமக்கு நல்லதல்ல, கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும். அதனால் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள கோயிலுக்கு நாம் போகக்கூடாது. நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு கோயிலுக்கு போகக்கூடாது. இப்படி 27 நட்சத்திரத்தில் நமக்கு எது சுபத்தை தருமோ அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது கிடைக்கும். சாமி ஓகே சாமி. மனைவி பத்தி ஒரு நிமிஷம். இந்த இப்போ ஒரு விஷயம் சொன்னா சாமி, இந்த மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு அது எனக்கு வாழ்நாள் முழுக்க தொடருமா அப்படிங்கறது என்னோட கேள்வி சாமி. இனிமேல் வராது சாமி, இன்னும் வராது. இல்லையே, இந்த மாசத்தோட இந்த வீடு எனக்கு முடியுது, அடுத்து நான் மாறணுமே. அதுக்கு இது முடிவாயிருச்சுல, இப்போ வீடு இது முடிவாயிருக்கு அப்படித்தானே? இந்த மாசத்தோட வீடு முடியுது, நான் அடுத்த மாசம் வேற வீடு மாறணும். மாறணும். எவ்வளோ அவங்க போகும்போது என்ன சொல்றாங்க? நான் இன்னும் வீடு பார்க்கவே இல்லை வேற. இல்லை, அந்த வீடு போனோன்னா அந்த வீடு பார்த்தவொன்னே அந்த வீடு என்ன சொல்றாங்க? இவ்வளோ நாளுக்கு இருக்கணும்னு சொல்றாங்களா? இல்லை, அதெல்லாம் உனக்கு என்ன கண்டிஷன்லாம் போடல. அதான் சாமி, நான் இன்னும் வீடு பார்க்கல, நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் வீடு எனக்கு அமையல. இந்த வீட்டுக்காரர் என்ன சொல்றாங்க?
இந்த வீடு ரெனோவேஷன் பண்ணிட்டு அவங்களே வந்து தங்க போறாங்களா, அதனால எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ரைட். இப்போ வேறு வீடு அமையட்டும், அந்த வீடு நம்ம போய் நல்லா நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிடுவோம். ஓகே, அதுக்கான வேறு வீடு முயற்சி பண்ணுங்க. சரி சாமி. ஆனா இந்த வேலை இடத்துல மாறுதல்கள் அது என்ன சாமி இது? வேலை இடத்துல மாறுதல் வந்துக்கிட்டே இருக்கா? ஒரு 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 வேலை, அதாவது நான் ஒரு 6 month ஒரு இடத்துல வேலை பார்த்தேன்னா அந்த ஒண்ணு சேர் மாதிரி உட்கார்ற மாதிரி ஆகுது, இல்ல பில்டிங் மாதிரி, அதாவது ஒரு காம்பவுண்டுக்குள்ள தான் இருக்கேன், ஒரு பில்டிங் மாறுற மாதிரி இருக்கு, இல்ல டிபார்ட்மெண்ட் மாறுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஏன்? உங்க ஜாதகம் வந்து சேஞ்சாவே இருக்கு சாமி. அது அதான் கேக்குறேன், அது வாழ்நாள் முழுக்கவே இப்படிதான். அது விதி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு விதி எப்படி இருக்குன்னா பறக்கிறது மாதிரி இருக்கு, உட்கார்ற மாதிரி இருக்கு இல்லையா? காஞ்சி மகா பெரியவாள் இருக்காருல்ல, அவர் படத்தை ஒண்ணு வச்சுக்காங்க. அவர் படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. இப்ப இந்த தொழில் ஸ்தானம் எனக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதுல எந்த வருமான குறைபாடு அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் வராது 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 வராது. உங்களுக்கு வருமானத்துல பிரச்சனை இல்லை. ஓகே. இல்ல அதாவது இப்பன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த 29 வரைக்கும் அதெல்லாம் ஓட்டிடும், அதெல்லாம் ஓட்டிடும் 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 ஓடிடும். மனைவி, குழந்தைகளோட படிப்பு, இதில் மனைவின்னு கேட்கால சாமி. சுக்கிரன் எப்படி இருக்கார் பாருங்க. சுக்கிரன் 5, 2, 6, 12. சரியா? மனைவிக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுப்பீங்களா? எம்ப சம்பாத்தியம் பூராமே அங்கதானே போகுது. அது அவகிட்ட தானே அக்கௌண்ட்ல நேரடியா போகுது. ஆமா. அதனால அவங்க வந்து அவங்க அக்கௌண்டாத்தே மாறுது. அது 6, 12 அவங்க மூலமாவே பொருள் வாங்க சொல்லுங்க. ஆமா சாமி, என்னோட இடம் வாங்கி இருக்கிறதும் அவ பேர்ல தான், வீடு அவ பேர்ல தான் எல்லாமே நடக்கும் சாமி. 2 வீலர் வாங்கினா கூட அவ பேர்ல தான், பேர்ல தான், ஸ்கூட்டி எல்லாமே அவ பேர்ல தான் இருக்கு. அது நன்மை தானே? ஓகே தானே? ஓகேதா. இப்போ வீடு வந்து மாடி கட்டியிருக்கீங்களா? இல்ல தர ஃப்ளோர் மட்டும் தான் கட்டிருக்கேன். மாடி கட்டணும், அப்படி ஒரு பிளான் இருக்கு. ஓகே, பண்ணிடுவோம். அதை கட்டுங்க, கட்டி வாடகைக்கு விடுங்க. வேலைக்கு போகுமா? ஆமா, அது 2வது வருமானம் தான். ஒய்ஃப் வேலைக்கு போகுமா? ஒய்ஃப் வேலைக்கு போவாங்களா சாமி? ஒய்ஃபுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா அவங்க அதுக்கு தயாரா இல்ல. அதான் இவகிட்ட தான் அந்த சுறுசுறுப்பு இல்லாம இருக்கேன், முயற்சி குறைவா இருக்கேன். யாருக்கிட்ட? மனைவிட்ட கொஞ்சம் முயற்சி பண்ண சொல்லுங்க. முயற்சி பண்ண சொல்லுங்க சாமி, வேலை கிடைக்கும். ஓகே. என்ன படிச்சிருக்கா? அதாவது வெளிநாட்டுல வேலை பாக்குற மாதிரியா, இல்ல உள்நாட்டிலேயே ஏதாச்சும் தொழில் வேலை பாக்குற மாதிரியா, இல்ல ஒரு அரசு துறை? அவங்க ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லையா? ஓகே. உங்க ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜாலியா செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் ஜாதகப்படி அவங்களுக்கு. ஓகே. அவகிட்ட பொறுப்பா கொடுத்தா வேலையை பாப்பா, அது இருக்கு. சரி. தாயோட உடல்நிலைக்கு தம்பி உடல்நிலை. ஹலோ, அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்கு சாமி? இந்த ஜாதகத்துக்கு வந்து சந்திரன் பாருங்க 4, 8 பார்த்து 9 கொஞ்சம் பாதிப்பு இருக்குத்தான் செய்யுது தாய்க்கு. டிசம்பர்ல பாதிப்பு இருந்துச்சு, இப்ப திருப்பி சிங்கப்பூர் கிளம்பி வந்திருக்காங்க. வந்ததுல இருந்து தலையெல்லாம் சுத்தி அதெல்லாம் என்னென்னமோ செய்யும் அவங்களுக்கு. அவங்களுக்கு அப்பப்போ செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, அப்புறம் அதுக்கடுத்து ஆரம்பிச்சுக்கிடுவாங்க. குழந்தையோட படிப்பு எப்படி இருக்கு சாமி? குழந்தை படிப்பு இந்த ஜாதகத்துல குழந்தை எப்படி இருக்கும்? குரு நல்லா தான் இருக்கு. எத்தனை வயசாகுது குழந்தைக்கு? 11 வயசு ஆகுது. இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்குது? இப்ப 6வது படிக்கிறான். பொண்ணு இப்பதான் பிறந்து அதுக்கு ஒரு 1.25 வயசு ஆகுது.
பொண்ணு இன்னும் படிக்க போகல. பொண்ணு அவனை ஸ்கூலில் எதுவும் மாற்றினீங்களா? பையன் மாத்தினேன். ஆமா மாற்றிருக்கானே. இந்த வருஷம் வேற ஸ்கூல் போட்டுட்டேன். வேற ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்கல்ல. சரி, ஒன்றும் வராது, பிரச்சனை இல்லை. குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப சேட்டையா இருக்கான். அதெல்லாம் நம்மளாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனா அடங்கிடுவான். எப்ப அடங்குவான் தெரியல. அடங்கிடுவான். 8th வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். சைக்கிள் நல்லா ஓட்டுறானோ? சைக்கிள் தான் பறக்குறானே. ரோட்ல போகும்போது தெரியுது, எங்க இருந்து பார்க்கும்போது பறக்குறான். பாருங்க எப்படியெல்லாம் தெரியுது பாருங்க எனக்கு. சரி, பார்த்துக்குறோம் சாமி. இதெல்லாம் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்கள, அதெல்லாம் பார்த்துக்குறோம். என் உடல்நிலைக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் சாப்பிடுவீங்களா? இங்க வேற வழியே இல்லையே. அப்படி அதை மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரியான. அதுதான் நிறைய சாப்பிட்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இங்க எப்படி சொல்றது, ஃபிஷ் எல்லாம் ரேட்டு கூட, மட்டனும் ரேட்டு கூட. அப்ப சீப்பா கிடைக்கிறது சிக்கன் மட்டும் தான் இருக்கும். அதைத்தான் நிறைய சாப்பிட்ற மாதிரி. தவிர்த்தோம்னா இந்த வெஜ்ஜு தான். அதுக்கப்புறம் போனா வெஜ்ஜு தான். வெஜ்ஜு சாப்பிட முடியாதுங்க. நான் வேற டேஸ்டா சாப்பிட்றாளா, ருசியா சொனையா இருந்ததே உள்ள போகுதுங்க. அதனால குறைச்சிக்கங்க. ருசிக்கு சாப்பிட்டுக்கங்க. ஓகே சாமி. ஓகே ஓகே. வேற என்ன क्वेश्चन இருக்கா? ஐயா இவரு குடும்பத்துக்கு இவங்க அக்கா தங்கச்சிகளுக்கு பணம் கொடுத்தா திரும்ப ரிட்டர்ன் வருமாங்க? ஃபேமிலிக்கு செலவு பண்ணா ரிட்டர்ன் வருமா? இவருக்கு அக்கா தங்கச்சிக்கு ஒரு குடுக்க கடமைப்பட்டிருக்காரு. இந்த வார்த்தை போதும்னு நினைக்கிறேன். இல்ல சாமி, எல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்டேன். அது வெட்டுண்டு போயிட்டு. அதான் கொடுத்தா அப்புறம் அதோட முடிச்சுக்கலாம். இல்ல சாமி, எப்படி சொல்றது, அவங்க கேக்குறப்பெல்லாம் கொடுத்து ஒரு கட்டத்துல நான் என்ன ஆயிட்டேன்னா, என்னால கொடுக்க முடியாத சூழ்நிலை வர்றப்ப அதனால கோச்சிக்கிட்டு அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அதே தொடர்பே இல்லாம இருக்கேன் நான். அதை கொடுத்து கெடுத்து வச்சுட்டியா? அப்புறம் அப்படிதானே எனக்கு எங்க அம்மா அப்படிதான் சொல்லி வளர்த்துட்டாங்க. அதுவும் இல்லாம நான் புத்தகத்துல படிச்சது, பிறந்த பொண்ணுக்கு செஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு. அதனால செஞ்சு விட்டேன். அதனால தப்பு இல்ல. இப்ப தொடர்பே இல்லாம ஆயிட்டாங்க. சரி, ஓகே. அதாவது எனக்கு அந்த பயம்தான் சாமி நான் இந்த அடுத்த கேள்வி கேட்க வைக்கிறது. என்னன்னா, இந்த தொழில் காஞ்சி பெரியவாள் படத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. வேலை இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் டேபிள்ல மத்த படத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்க சொன்ன மூங்கில் மரம் வளர்க்குற மாதிரி ஒண்ணு பெரியார் படம், அது மட்டும் பெரியவாளை காஞ்சி பெரியவாளை அப்படிங்க. ஓகே, அவர் பாத்துக்குறாரு. காஞ்சி பெரியவர் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிற படம் தானேங்க? ஆமா, ஒரு கம்பு வச்சிருப்பாரு, எவனா வந்து பொட்டு நடிச்சிருவாரு. ஐயா இவருக்கு 12ஆம் பாவம் சனி செவ்வாய் சந்திரனோட தொடர்பு கொள்றதுனால இவரோட தூக்கத்திலேயே இவர் 7-11 வர்றதுனால இந்த தொழில் குடும்பத்தை பத்தியும் தொழிலை பத்தியுமே இவருக்கு சனி கெட்டு போச்சு சாமி. ரேவதி கெட்டு போனாலே சனி பாவம் கெட்டு போதும்ல. ஆமாங்க. இவர் யாரு மேல இறக்கப்படுறாரோ அது பூரா இவருக்கு உள்ளாங்கமா மாறிடும். அடுத்தவங்க எய்தாப்புல வந்தா அவனுக்கு பலம் கூடுற மாதிரி எனக்கு நான் அடுத்தவங்களுக்கு செஞ்சேன்னா அந்த பாவம் என்னையும் சேர்த்துதா? தம்பி தர்றாரு. ஐயா இப்ப இவர் அன்னதானமே போடக்கூடாதுங்க? அன்னதானம் போடணும்னா சந்திரன் நல்லா இருக்காரு பாருங்க. சந்திரன் குரு புதன். சந்திரன் வந்து ரோகிணிக்கு கெட்டு போயிட்டாரு. ஆமாங்க. அஸ்தம் நல்லா இருக்கு. திருவோணமும் நல்லா இருக்கு. வருஷம் அந்த சஷ்டி வருதுங்களே, அந்த வடலூர்ல இது போடுறாங்களா, அந்த அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வேணாமா? அதெல்லாம் கொடுக்காதயா.
எது செய்யக்கூடாதோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொடுக்காதியா. சனி பகவான் கெட்டு போய் கிடக்கு. சத்த இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காதியா. ம், அதனால வந்து பணமாக கொடுக்காதிய, அன்னதானத்துக்கெல்லாம் கொடுக்காதிய. ம், 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 ம். வந்து பொண்டாட்டி கொடுங்க. இல்ல மாசம் மாசம் அங்கதான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் கொடுங்க. சரி சார். ம். ஐயா இந்த இந்த சிங்கப்பூரை விட்டு வேற கண்ட்ரி போகணும்னா இவருக்கு எந்த கண்ட்ரி செட் ஆகும்? இப்ப வேண்டாம். அது மட்டும் சொல்லுங்க. இப்ப வேண்டாம். இப்ப இல்லையா ஒரு 2 வருஷம் கழிச்சு. இல்ல இந்த கேள்விக்கான எனக்கு வேற மாதிரி கேக்குறேன். இந்த வெளிநாட்டு வாழ்க்கை எனக்கு எத்தனை நாள் தொடரும், நான் ஊருக்கு வருவேனா அப்படிங்கறது அது என்ன தெரியும். இவருக்கு வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப காலம் இருக்கு. வெளிநாட்டு வாழ்க்கை நடக்கலையே. இவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வந்து ரொம்ப காலம் இருக்கு பாருங்க. இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் 2019 2035 வரைக்கும் இருக்கு. பூரட்டாதி பூரட்டாதிங்கிறது நல்லா இருக்கு. இந்த குடும்பத்தோட இணைந்து வாழ்றதுங்கிறது இருக்காயா எனக்கு? நீங்க அப்பப்ப வந்து பார்த்துட்டு போங்க. அவங்கள வச்சு இங்க பொருளாதாரத்தை கூட்டுங்க. தம்பி ஒய்ஃபை கூப்பிட்டுக்கணுமாங்க. யாரு என்ன சொல்றாங்க புரியல. இல்ல அதான் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றது இல்லங்கற. இல்ல மனைவியை வேணா நீ கூப்பிட்டுக்கலாம்ன்றாரு. கூப்பிட்டு வச்சுக்கலாம், போகலாம் வரலாம். ஆனா சம்மர் ஹாலிடேஸ்ல இங்க வந்துட்டு போறாங்களே அந்த மாதிரி வர வச்சுக்காங்க. அவங்க இங்க வந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, அவங்கள வேலை பார்க்க விட்டீங்கன்னு வச்சுக்காங்க. குழந்தைகள்லாம் என்ன செய்வியா? இருக்கிற வரைக்கும் எங்க ஆள் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வேண்டாம். ஒரு இந்த 2029 வரைக்கும் வேண்டாம். உங்க நிம்மதி போயிடும். சரி, அப்புறம் அதுக்கடுத்து பாத்துக்குருவான். சரி ஐயா, பிருகுநந்தி நாடிப்படி பார்த்தா இப்ப சுக்கிரன் சூரியன் வந்து கேது கோச்சாரத்துல வந்திருக்காருங்க இவருக்கு. அதை வச்சு சொல்லுங்க. இவர் குரு கேது செவ்வாய் கேது இணைவுல வந்துடுறாரு. செவ்வாய் நீசம் தானங்க இவரோட ஜாதகத்துல. செவ்வாய் இந்த வர்ற நீச செவ்வாய் தானேங்க அவரு. இந்த வர்ற வந்து செவ்வாய் வந்து நீச செவ்வாய் 10ல் செவ்வாய் இல்லையா? 10ல் செவ்வாய் சந்திரன் செவ்வாயும் பார்க்க, சந்திரன் தன் சுய விட தன் வீட்டை பார்க்குறாரா இல்லையா? இவருக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி தானே செவ்வாய். நீசமாய் 10ல் போய் உட்காந்தா இவர் வேலை பார்க்குற இடத்துல பொண்டாட்டி கூட்டு உட்கார வைக்கக்கூடாதுல்ல. சந்திரனும் செவ்வாயும் பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் தம்பியோட தொழில் பண்ணாலும் நல்லது இல்லையா? நான் இவர் இதைத்தானே விரும்புகிறாரு. இவர் எது செய்யக்கூடாதோ அதுதான் இவர் விரும்ப வைக்கும் பாருங்க. போதே சனி கெட்டு போன சனியை தானங்க கூப்பிடுறாரு அவர் வாலண்டியரா வச்சு கூப்பிடுறாரு. வாங்கய்யா வாங்கன்றாரு ரேவதிய. இப்போ இவருக்கு 12ஆம் பாவத்தில் புதன் இருக்கு. நல்ல பொசிஷனில் இருக்காரு. இவர் 12க்கு அவர் 9 கூடையவர் இல்லையா? 9ஆம் பாதம் பாக்கியாதிபதி இப்போ 12க்கு போய் உட்காந்துட்டாரு. அப்போ இவர் வெளிநாடு வெளி தேசத்தில் போய் இருந்தாருன்னா நல்லது தானே. இவருக்கு 11 லக்னாதிபதி பாருங்க 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. பாதகஸ்தானமா அங்கேயே பாதகாதிபதி இருக்காரா? அப்போ அன்னையும் கூட தொழில் பண்ணணுங்கிறது தப்பு தானே. அதே மாதிரி குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கு இல்லையா? சுகபோகமாக அவர் இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா, தனியாக இருந்தால் தானே இவருக்கு பொருளாதாரம் வரும். இப்போ 2லயே குரு இருக்காரு, 2ஆம் திசையை நடத்துறாரு இல்லையா? அது வரைக்கும் பொண்டாட்டியை பிரிஞ்சு இருந்தாருன்னா பணத்தை சம்பாதிச்சுருவாரு, நிறைய சொத்துக்களை உருவாக்கிடுவாரு. இவர் அருள்வாக்கு சொல்லலாமா? இவருக்கு அருள்வாக்கு வரும் இல்லைங்க. இவருக்கு தெய்வ சக்தி நிறைய இருக்கு பாருங்க. இவர் சொல்றது நடக்கும்ல. என்ன சாமி நீங்க சொல்றது நடக்கும் சாமி. குரு கேது சம்பந்தப்பட்டிருந்தா மகானுடைய தொடர்பு உண்டு, மகான்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நீங்க நினைக்கிறா இல்லையா? உங்களுக்கு
தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உண்டு. நன்றி. ஐயா ரிஷபராகு விருச்ச கேது இவர் வந்து ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லலாமாங்க? இவர் பேர் சொன்னா ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லலாமாங்க? எப்படி? ரிஷபராகு உச்சராகு இல்லைங்க, உச்ச கேது 8ல் போய் இருக்கார் இல்லையா? நம்ம பிருகுநந்தின் அடிப்படை பார்த்தாங்க. ஆமா, அவர் பேர் சொன்ன ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியுங்களா? இவரை தெரியும் இல்லையா? இவரை தெரியும். அதே மாதிரி இவர் வந்து அந்த ராகு கேதுக்கு இப்படி இருக்கிறதுனால இவர் ஊரில் பெரிய ஒரு தெருவு போகுமா, கிழக்கு அதாவது தெற்கு வடக்கு தானே அந்த பாதை. அப்படின்னா உங்க ஊர்ல உங்க பேரை சொன்ன எல்லாத்துக்கும் தெரியுமாங்க சார்? ஊர்ல அதாவது இப்போ ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இப்போதைக்குன்னா இந்த ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கிறவங்கள காரைக்காலில் உள்ள பெரிய பெரிய வட்டங்கள் காங்கிரஸ் தலைவர், பிஜேபி தலைவர் எல்லாருக்கும் என்ன தெரியும். இல்ல இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக வருவீங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்களா? ஆமாம். புதன் இப்போ அங்கே கன்னி வீட்டு புதன்கிறதுனால ஒரு நகைச்சுவையாக ஃபேஸ்புக்கில் ஏதாவது பதிவு போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? பொழுது என்னைக்கும் அதே தான் வேலை. இதே நோண்டிகிட்டே இருப்பாரா இல்லையா? ஆமாம். அறிவோடய இருக்கும். டபுள் மீனிங் இருக்கும். மீனிங்கோட இருக்கும். நகைச்சுவை பொடிகள் தான் அதிகமாக இருக்கும். இரட்டை வார்த்தைகள், இரட்டை அர்த்தங்கள் அதிகமாக இருக்குங்களா உங்க பதிவுல? ஆமாஜி, அதுதான் இருக்கும். சுக்கிரன் வக்கரம் இல்லையா? சுக்கிரன் வக்கரம் ஆயிடுச்சிங்க. இப்போ கேது வேற வந்திருக்கு. இப்போ வந்து இவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இதெல்லாம் சிக்கு வராங்க ஃபேஸ்புக்ல. இப்ப கேது அங்க உள்ள நுழையறாரா இல்லையா? பிளாக் பண்ணிருக்காங்களா? எத்தனை தடவை பிளாக் பண்ணிருக்காங்க உங்க ஃபேஸ்புக்க? பிளாக்கிங்லாம் அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்பெல்லாம் எதுவுமே இல்லையா அது மாதிரி. அதாவது ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டேனே, நான் நியர்பை என்னோட சர்க்கிள்குள்ள தான் நான் பேசிப்பேன். ரொம்ப டீப்பா போன அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க மாட்டேன். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது குடும்பத்தோட இல்லாம வெளியில இப்படி இருக்கிறது தான் நல்லது. இந்த வழக்கு வம்பு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஜி. இப்போ 6ஆம் பாவத்தின் அதிபதி குரு தானே, கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? அதனால போகக்கூடாது, எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. ஓகே. சண்டேன்னு போனா வடிவேல் மாதிரி சரண்டர் ஆயிருவீங்களா? ஏரியாவுக்கு வாடா நீ வந்து பாடுறா அப்படின்ட்டு இதாயிருவீங்களா? வடக்குன்னு கமெண்ட்டை டெலிட் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப ஓகே சாமி, போதுமா மேடம்? நீங்க அந்த நட்சத்திரங்களா எழுதிக்கிட்டீங்களா? எழுதிருக்கேங்க ஐயா, நான் எழுதிக்கிறேன். ரெக்கார்டிங்லயும் பாத்துக்கலாம். வேற சந்தேகம்னா ராஜி நீ கேட்டுக்கலாம் அதுக்கப்புறமா. அது இந்த பதிவை வந்து யூடியூப்ல போடலாமா? போடலாம்ல? போடுவோம். போட்டு உலகளவு போட்டோம். ராஜி நீ ஒரு செலிபிரிட்டியா இருக்குல்ல, அதனால உன்னை போடுறாங்க. போட்டுருவோம். சரி, ஓகே. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. ஓகே.